பஸ்கா. பஸ்கா என்பது என்ன? பஸ்கா என்றால் எப்படிப்பட்டதான பண்டிகை, அது எப்படி அனுசரிக்கப்படுகிறது என்பதும், ஏன் இந்த பண்டிகை உண்டானது அல்லது எந்த நாளிலே இது கடைபிடிக்கப்பட்டது, இதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அனுசரிச்சாரா, இந்த பஸ்கா பண்டிகை எந்த நேரத்தில் அல்லது எப்படிப்பட்டதான உணவோடு கூட இது கொண்டாடினார்கள், இது போன்ற அழகான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகின்றீர்கள். இப்படிப்பட்டதான விவரங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் கொஞ்சம் விசுவாசம் நமக்குள்ளார வரும். இன்னும் அதிகமாக வேதத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இந்த மாதிரி வீடியோஸுங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பஸ்கா என்றால் டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, ரத்தம் பூசும் ஒரு நியமனம், ரத்தம் பூசுதல் ஆகிய ஒரு நியமனம். இது வருஷத்துக்கு ஒரு முறை இதை செய்வார்கள். இதற்கு இங்கிலீஷில் பாஸ் ஓவர், கடந்து போகுதல் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம நிறைய பர்த்டே, ஆனிவர்சரி டே, அதாவது பிறந்த நாள், திருமண நாள், வரலாற்று நிகழ்ச்சிகள் மிக்க ஒரு நினைவு நாள் என்று சொல்லி பல செலிப்ரேஷன்களை நாம் நம்ம வாழ்நாளில் கொண்டாடுகின்றோம். நேஷ்னல் லெவலில் கொண்டாடுவோம், ஹிஸ்ட்ரி லெவலில் கொண்டாடுவோம், நம்ம ஃபேமிலி லெவலில் கொண்டாடுவோம். இது போன்று பல தரப்பட்ட செலிப்ரேஷன் டேன்னு சொல்லி வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் பார்த்தோம்னா 3500 இயர்ஸுக்கும் மேலாக இந்த பண்டிகையை அவர்கள் அனுசரித்தார்களாம். இப்படி கண்டினியூஸாக ஒரு பண்டிகை இவ்வளோ ஆண்டுகள் கொண்டாடுவதற்கு ஒரு முக்கியமான நியமனத்தை இந்த பண்டிகையோட கடைசியில் கர்த்தர் சொல்லியிருந்தார். அது என்னன்னு நானும் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அவங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வருகின்றார். ஆனால் அந்த விடுதலை சர்வ சாதாரணமாக கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட மோசே பார்வோனிடத்தில் போராடுகின்றார். எப்படிப்பட்டதான போராட்டம் என்று சொன்னால், அந்த பார்வோனுடைய இருதயம் கடினமாக இருக்குது. இந்த இருதய கடினத்தை உடைக்க கர்த்தர் அந்த எகிப்து மக்கள் மேலே 10 வித வாதைகளை கொண்டு வந்தார். 9 வாதைகள் முடிஞ்சிடுச்சு. 10வது வாதையாக எதை கொண்டு வந்தார் என்று சொன்னால், தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மரிப்பது. ஒரு சங்கார தூதன் அந்த தேசத்துக்குள்ளே வருவான். அந்த தேசத்துக்குள்ள அவன் வரும் பொழுது எதுலாம் எகிப்து வீடோ அந்த வீட்டில் உள்ள முதல் பிறந்த குழந்தைகள் எல்லாம் மரிக்க போகின்றது. இதுதான் அந்த வாதை, 10வது வாதை. இந்த வாதை வரும்பொழுது சங்கார தூதன் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேல் மக்கள் இருக்கின்ற அந்த ஸ்தலத்தை கடந்து போகும் பொழுது அவர்கள் மரிக்கக்கூடாத படிக்கு ஒரு நியமனத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்றார். நியமனத்தை செய்யும்படிக்கு கட்டளையிடுகின்றார். அது என்னன்னா, நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தையும் படிச்சிங்கன்னா இதை சூப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல விவரமாக நிறுத்தி நிதானமாக படிக்கும்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். பாருங்க, கடந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மிருக ஜீவன்கள் முதற் பேர் அனைத்தையும் என்ன பண்ணுறாரு, இவர் அதம் பண்ணி போட போகின்றார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மாலை நேரத்திலேயே வீட்டுக்கு ஒரு தலைவன், குடும்பத்திற்கு ஒரு தலைவர் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்ய வேண்டும். அது ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை சட்டங்களிலே இருபுறங்களிலேயும் ஓரங்கள் மேல்புற சட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணணும், பூசிடணும். பூசிட்டு அந்த ஆட்டை சுட்டு நல்லா நெருப்பில் சுட்டு அந்த ஆட்டு இறைச்சியோட கூட புளிப்பில்லா அப்பத்தையும் கசப்பான கீரையோடும் சேர்ந்து இரவு நேரமே பூசிக்க வேண்டும். ஆட்டை தேர்வு செய்யணும், ரத்தத்தை பூசணும், புளிப்பில்லா அப்பத்தோட கீரையோடும் கூட நைட்டே பூசிக்கணும். கொஞ்சம் கூட மறுநாளைக்கு அதை வைக்கவே கூடாது. அன்னைக்கு நைட்டே அது பூசிக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். இந்த அடையாளம் இருந்துச்சுன்னா சங்காரத்தூர் அந்த வீட்டுக்குள்ளார அந்த வாதையை கொண்டு வர மாட்டான். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அந்த அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கிறதுன்றதுக்காக இந்த ரத்தம் பூசுதல் ஆகிய ஒரு நியமனத்தை, ஒரு பஸ்கானா இங்கிலீஷில் பாஸ் ஓவர், கடந்து போயிட்டாரு. அந்த அடையாளத்தை பார்த்த உடனே கடந்து போகின்றார்.
இந்த நாளை நினைவு கூறும்படிக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இது நித்திய நியமமாக நீங்கள் ஆண்டாண்டுகள் தோறும் இதே நாளில் தான் நான் விடுதலையானேன், இந்த விடுதலை ஆகணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஒரு ரத்தத்தை பூசினேன் இப்படின்னு சொல்லி நினைவு கூறணும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறார், ஒரு கட்டளையாக சொல்லுகின்றார். சரி, எதற்கு இதில் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று சொன்னால், மாவு பிசைகிறாங்க, அந்த பிசைகிற நேரம் இரவு ஆயிடுது, அந்த நேரம் சங்கார தூதன் வர வேண்டிய நாள் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அது புளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஈஸ்ட் போட்டோம்னா அல்லது ஒரு சோடா மாவு, ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா நிறைய இருக்குது, இந்த சோடா மாவை ஒரு மாவில் போடுறோம் என்று சொன்னால் அது புளிக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு கர்த்தர், நீங்கள் ஆட்டை தேர்வு செய்து ஆட்டோட ரத்தம் எடுத்து இதை பூசி நீங்கள் உங்களை சுத்திகரித்து நீங்கள் ஸ்தோத்திர பாட்டலை பாடி இதையெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்குன்னு ஒரு நியமனம் வச்சுட்டாரு. அதனால் மாவு புளிப்பதற்கு விடலை, புளிக்கிறதுக்கு அது ஏதுவாகலை. இது உங்களுக்கு நீங்கள் அடையாளமாக இருக்கணும். புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை, எதுக்கு அடையாளம் அப்படின்னா, புளிக்க கூட நேரம் இல்லை, புளிக்க வைக்க கூட நேரம் இல்லை. நாங்கள் மாவு பிசையும் போது அவசரமாக கிளம்புறதற்கான சூழ்நிலை வந்துட்டதுனால துரத்த போகிறாங்க. இஸ்ரேல் மக்களை எகிப்து ஜனங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் ஓடுங்கன்னு துரத்த போகிறாங்க. இப்போ இருந்ததெல்லாம் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எல்லாம் ஆயத்தமாகறாங்க, டைமே இல்லை. அதனால் அந்த மாவை புளிக்க வைக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, புளிப்பில்லாத அப்பமாகவே சுடுகிறபடிக்கு கர்த்தர் ஆணையிடுகின்றார். இது எதற்கு அடையாளம்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். நாம் கூட இந்த எகிப்து என்ற உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த புளிப்பில்லாத அப்பத்துக்கு அடையாளமாக காணப்படும். அதே மாதிரி பாருங்க, கசப்பான கீரை. ஏன்னா எகிப்தில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை கசந்து இருந்தது, அவர்கள் கசந்து கொண்டே இருந்தார்கள், எல்லாத்திற்கும் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஸோ அதனால் அவர்களுக்கு கசப்பான கீரையையும் கர்த்தர் கொடுக்கின்றார். ஸோ புளிப்பில்லாத அப்பம் இருக்கணும், கசப்பான கீரை இருக்கணும். இந்த கசப்பான கீரையை அவங்க சாப்பிடும் பொழுதெல்லாம் எதை யோசிக்கணும், இந்த எப்படி கசந்து இருக்கோ அது போல தான் என் வாழ்க்கை எகிப்தில் கசந்து போய் காணப்பட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். இது அடையாளமாக தான் கர்த்தர் இந்த புளிப்பில்லா அப்பத்தையும் கசப்பான கீரையையும் ஒரு அடையாளத்துக்காக தான் கர்த்தர் கொடுக்கின்றார். சரி, இவ்வளவு நேரம் நம்ம இஸ்ரேல் மக்கள் கொண்டாடிய அந்த பஸ்கா ஆட்டை குறித்து பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புத்தகத்தில் 26:2, மத்தேயு 26:2 1 கொரிந்தியர் 5:7 ஒரு தெளிவான காரியத்தை பார்க்கின்றோம். மத்தேயு 26 இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், 2வது வசனம், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்லுகின்றார். ஸோ பஸ்கா பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் இது செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவம் கூட எருசலேம் நகரத்துக்கு எதற்கு வந்தாருண்டா, அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காகத்தான் வந்தார். இது கிட்டத்தட்ட 1 வாரம் கொண்டாடப்படும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காகவே இவரும் என்ன பண்ணாரு, அந்த எருசலேம் நகரத்துக்கு சீஷர்களோடு கூட வந்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 5:7 வசனம், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை பூரம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இங்கே பஸ்கான்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பஸ்கா ஆடே யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். அவரே பஸ்கா ஆடாக பலியிடப்படுகின்றார், நமக்காக பலியிடப்படுகின்றார். அங்கே புளிப்பில்லா அப்பத்தை குறித்து நம்ம பார்த்தோமே பழைய ஏற்பாட்டில். ஆனால் இங்கே ரொம்ப அழகாக பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லுகின்றார். 6வதிலிருந்து படிக்கின்றேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குமே. எதனால? மேன்மை பெருமை. இதனால ஏதோ ஒரு புளிச்ச ஒரு காரியம் இருந்துச்சுன்னா மொத்த மாவியம் கெட்டுடும். அப்போ நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு புதிதாய் பிசைந்த மாவு. ஆட்டுக்குட்டி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மாவு யாரு? நம்போ. ஸோ மாவாக நாம் என்ன பண்ண கர்த்தர்கிட்ட வரணும். ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். ஸோ அப்போ பஸ்கா பண்டிகை புதிய ஏற்பாட்டில் அப்படியே டேர்ன் ஆகுது. என்ன, நாமும் கூட இதை அனுசரிக்கிறோமா? ஆமாம், அனுசரிக்கின்றோம். எப்படி அனுசரிக்கின்றோம்?
பஸ்கா ஆடாக இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுறோம், பலியிட நமக்கென்று பலியிட்டார் என்று சொல்லி விசுவாசித்து புளிப்பில்லாத அப்பம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் புளிப்பில்லாத துப்புரவு உண்மை என்னும் ஒரு அப்பம் மாதிரி புளிப்பு இருந்ததாலே அது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. ஸோ புளிப்பில்லாதனா புதிதாய் பிசைந்த மாவை போல புளிப்பில்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அது போட்டிருக்கு, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது போல செய்யணும்னு கற்றுக் கொடுக்கின்றார். மோசே கற்றுக் கொடுக்கின்றார். கர்த்தர் சொன்னாருன்னு மோசே கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன நீங்கள் சொல்லணும்னா, இதுதான் கர்த்தருடைய பஸ்கா பலின்னு நீங்கள் சொல்லணும். இதை சொல்லும் பொழுது எல்லாரும் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இதையே இஸ்ரேல் புத்திரர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசித்துலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு கிறிஸ்துவும் பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ணதான் எருசலேமுக்கு வந்தார். அவருமே கூட பஸ்காவை அவர் காட்டி கொடுப்பதற்கு முந்தின தினம் அனுசரித்தார். ஸோ இதற்காக நான் காத்திருந்தேன், ஆசையாக இருந்தேன் என்று கூட சொல்லுகின்றார். அதை புசிக்கும் பொழுது ஒரு ஒழுங்கான ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அதை எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே புசிக்க வேண்டும். எப்படி 3500 இயர்ஸுக்கு மேலாக நித்திய நியமமாக இந்த பஸ்காவை அனுசரித்தார்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும்னா, எப்படி இவ்வளோ பேர் வழியாக இதை அனுசரித்தார்கள், செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நித்திய நியமத்தை கர்த்தர் சொல்லிட்டு கூடவே என்ன தெரியுமா சொன்னார்? யாத்திராகம் 12:24 இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன இந்த காரியத்தை நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடித்த உடனே உணவு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல திராட்சை ரசம் மாத்திரம் இருக்கும். அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கருத்தாய் போதிக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு அதை வாஞ்சியாக சொல்லி தரணும். இது இன்ட்ரெஸ்டாக நீங்கள் செய்யணும்னு கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது தான் அவங்க லைஃப்பில் அவங்க ஜெனரேஷன் வளர்ந்த பிறகு அவர்கள் செய்வார்கள். ஸோ இதை நித்திய நியமமாக கர்த்தர் கட்டளையிட்டபடினால வழியாக ஒரு பெரிய பண்டிகையாக இந்த பஸ்கா பண்டிகையை ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணும்படிக்கு கர்த்தர் வைத்தார். அதனால தான் இன்றைக்கும் கூட பஸ்கா நமக்கு பஸ்கா ஆடாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றார். அந்த நாளில் என்றைக்கு இயேசு கிறிஸ்து பலியானாரோ அந்த நாளிலிருந்து பஸ்கா பலி நிறுத்தப்பட்டது. யூதர்கள் இந்த நாட்களிலே பஸ்காவை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் இல்லை என்று சொல்லலாம். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இந்த பஸ்கா ஆடாக பலியிட்ட அந்த நாளை, குட் ஃப்ரைடே, அந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுகின்றோம், நினைவு கூறுகின்றோம், செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் யூதர்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவது கிடையாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கல, அதனால் அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறது கிடையாது. பலியிடுகிறார்களா? பஸ்கா பலியிடணும்ல. 3500 இயர்ஸாக செலிப்ரேட் பண்ண ஒரு நிகழ்ச்சி, பண்டிகை, அதை அவங்க கொண்டாடுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஏனென்றால் கிபி 70ஆம் ஆண்டு ரோமர்களின் மூலியமாக தேவாலயம் இடிக்கப்பட்டது. இந்த தேவாலயம் இடிப்பட்டதுனால பலி செலுத்துவது நிறுத்தப்பட்டது. இன்றைக்கும் கூட பஸ்கா நாளிலே அவர்கள் செலிப்ரேட் எப்படி பண்ணுகிறார் என்றால், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கிறார்கள், நினைவு கூறுகின்றார்கள், டனாக் வாசிக்கிறார்கள். அதாவது நாம் பயன்படுத்தும் பழைய ஏற்பாடு தான் இஸ்ரேல் மக்களுடைய வேத நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் டனாக் என்று சொல்வார்கள். அதை அவர்கள் வாசிக்கின்றார்கள், ஜெபம் செய்கின்றார்கள். ஆனால் பலி செலுத்துவது மாத்திரம் இல்லை. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள், திரும்பியும் ஆலயம் கட்டப்படும், திரும்பியும் ஆலயத்திலே பலிகள் செலுத்தப்படும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டார். திரும்பி ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஸோ இன்றைக்கும் கூட இந்த பஸ்காவை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும். நீங்கள் பிரயோஜனமாக்கினதை மற்றவர்களுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதில் இன்னும் இதை குறித்து இந்த மாதிரி வேறு ஏதேனும் ஒரு
டாப்பிக்கில் எனக்கு விளக்கத்தை கொடுங்கள் என்று சொன்னால் அது எதை குறித்ததான டாபிக் என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தும்படிக்கு நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. God bless each and everyone. Shalom.